நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் தேர்தல்களின் போது யாருக்கு ஓட்டு போட வேண்டும், யாரை நிராகரிக்க வேண்டும் என்பதில் வாக்காளர் தெளிவாக உள்ளனர். ஒரு தேர்தலில் அலைபோல பெருவாரியான ஓட்டுகளை ஒரு கட்சிக்கு கொடுக்கும் மக்கள் அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சிக்கு அந்த ஓட்டுகளை கொடுப்பது ஒரு அம்சமாக இருந்து வருகிறது. உதாரணத்துக்கு கடலூர் லோக்சபா தொகுதியில் 2014, 2019 தேர்தல்களில் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் அடுத்த இடம் பிடித்தவருக்கும் இடையே உள்ள வாக்கு சதவீதம் அதிகம். ஆனால் சவாலான அரசியல் சூழல் நிலவும் போது வெற்றி பெறுவோரின் ஓட்டு சதவீதங்கள் குறைந்து விடுகிறது. 1998, 2009 லோக்சபா தேர்தல்கள் இப்படிப்பட்டவை. 1998இல் ஐக்கிய முன்னணி அரசு கலைந்து தேர்தல் வந்திருந்தது. மாநிலத்தில் கருணாநிதி முதல்வராக இருந்தார். தேசிய அரசியல் பற்றி ஒரு பக்கம் குழப்பம் இருந்தது. மாநில அரசு மீது மக்களுக்கு அதிருப்தியும் இருந்தது. இந்த தேர்தலில் அதிமுக 30 தொகுதிகளையும் திமுக 9 தொகுதிகளையும் கைப்பற்றின. இதேபோல 2009இல் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க ஓட்டு கேட்டு வந்தது. மாநிலத்தில் திமுக ஆட்சி இருந்தது. இப்போது போல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை அந்த ஆட்சி முடித்திருந்தது. அப்போது திமுக அரசின் மேல் மக்களுக்கு அதிருப்தி இருந்தது. திமுக மத்தியில் ஆளும் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தது. அந்த சூழலில் கடலூர் மக்கள் காங்கிரஸ் வேட்பாளருக்கு 42.81%, அவருக்கு அடுத்து வந்த வேட்பாளருக்கு 39.67% கொடுத்தனர். ஓட்டு வித்தியாசம் வெறும் 3.14% புள்ளிகள்தான். இந்த தேர்தலில் திமுக 27 இடங்களையும் அதிமுக 12 இடங்களையும் பிடித்தன. 1998, 2009க்கு பிறகு இப்போதும் அது போன்ற ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது. மக்களுக்கு திமுக மீது அதிருப்தி இருக்கிறது. ஆனால் எதிரணி பலமாக இல்லை. மக்களின் கோபம் பிரச்சாரங்களின் போது திமுக வேட்பாளர்களை திருப்பி அனுப்புவது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் பரவலாக நடப்பது இதுவே முதல் முறை என்பதை கவனிக்க வேண்டும். கடந்த மார்ச் 16 தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே திமுகவே 39 தொகுதிகளையும் வெல்லும் என்று பேச்சு இருந்த நிலை இப்போது மாறியுள்ளது. தேர்தல் நெருங்க நெருங்க கண்ணுக்கு தெரியாமல் திமுக மீதான அதிருப்தி அதிகரித்து வருகிறது. திமுகவிற்கு எதிராக ஓட்டு போட விரும்புவோர் அதிமுகவா பாஜகவா என குழம்பி நிற்கின்றனர். திமுகவை எதிர்க்க வேண்டுமென்றால் அதிமுகவிற்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று பாரம்பரியமாக நம்பும் மக்கள் ஒரு பக்கம், பாரதிய ஜனதா பக்கம் திரும்பியுள்ள மக்கள் இன்னொரு பக்கம், குறிப்பாக இளைஞர்கள். திராவிடமும் வேண்டாம், மோதியும் வேண்டாம், ஆனால் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கும் 3வது எதிர்ப்பு தரப்பினரும் வலுப்பெற்று உள்ளனர். இவர்களின் கணிசமான ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளது. அக்கட்சி கிட்டத்தட்ட 8லிருந்து 10% அளவுக்கு ஓட்டு பெற்றாலும் ஆச்சரியமில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் திமுக கூட்டணிக்கு 30லிருந்து 35% ஓட்டு மட்டுமே கிடைக்கும் நிலை உருவாகும். இப்படிப்பட்ட சவாலான சூழலால் தேர்தல் களம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறியுள்ளது.